ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இந்த நாளில் நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். தானியேல் 6:22. அங்கே வேத வசனம் சொல்லுகிறது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவங்க வாய்களை கட்டி போட்டார். ஒரு இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் புதிய மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட வசனம் அது சொல்லுகிறது, சிங்கங்கள் என்னை கடிக்காதபடி அப்படி வாய்களை கட்டி போட்டார். எவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. மற்றொரு காலை பொழுதுல நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கிறோம். நிறைய சிங்கங்கள் நம்ம சுற்றிலும் வாயை திறக்குது. அப்படி ஆயிரும், இப்படி ஆறு, இவர் பாரு இப்படி ஆவார் பாருங்க, இவருக்கு இது வரும் பாருங்க, இன்னும் இப்படி ஆக போகுது பாருங்க, இதோட இவர் தொலைஞ்சார் பாருங்க, இப்படிலாம் சொல்கிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம மனம் பல விதத்தில் கலங்கி கொண்டிருக்கலாம். இப்படி சொல்கிறாங்களே, என்னை பார்த்து இப்படி பேசுகிறாங்களே, நான் ஒளிஞ்சு போவேன்னு சொல்கிறாங்களே, அழிஞ்சு போவேன்னு சொல்கிறாங்களே, ஐயோ அவன் நான் ஆக்கிபை பண்ணிடுவோம் போல இருக்குதே, நான் இனிமேல் வீடெல்லாம் விற்றுட்டு போக வேண்டியதான் போல இருக்குது. இப்படிலாம் பல எண்ணங்கள் மனசில் வரலாம். கர்த்தர் உன்னோடு இந்த காலை பொழுதில் அவர் இடைப்படுகிறார். இடைப்பட்டு என்ன சொல்லுகிறார்? ஆண்டுடைய வேதவசனம் என்ன சொல்கிறது? உனக்கு ஒரு நல்ல தேவன் உண்டு. உன்னை யார் விழுங்கலாம் என்று பார்க்கிறாளோ, அழிக்கலாம் என்று பார்க்கிறாளோ, அவருடைய இஷ்டத்திற்கு கர்த்தர் ஒருபோதும் உன்னை ஒப்புக் கொடுக்க மாட்டார். பைபிள் இங்கே வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லுதுங்க. அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை ஆரம்பித்த பொழுது எகிப்துக்கு போகிறான். எகிப்தினுடைய ராஜா அந்த சாரல் மேலே விருப்பம் கொண்டு அவளை தூக்கி கொண்டு போகிறான் இல்லைங்களா? எல்லாம் கொடுத்து எல்லா காரியங்களையும் ஒழுங்கு பண்ணுறான். அவளுக்கு எல்லா விதமான காரியங்களையும் செஞ்சு அவளை எல்லாவது அபகரித்து கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது இரவோடு இரவாய் கர்த்தர் அவனுடைய வாயை கட்டின மாதிரி கட்டுறாரு. அவளை தொடாத, தொட்டா நீ செத்த. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக தடுத்து பாதுகாக்கிறார் பாருங்க. அப்படியே திரும்பி அனுப்புகிறான். அவனுக்கா ஜோமனம் தீர்க்கதரிசி அனுப்பு. நம்ம யாக்கோபுடைய சரித்திரத்துக்கு வந்து பாருங்க. அதோடு இன்னொரு காரியம்னு சொன்னா, யாக்கோ பயங்கரமான ஆளு. என்னெல்லாம் டெக்னிக் உண்டோ, இப்படியெல்லாம் டெக்னிக் உண்டாப்பா. ஆடு பொலி விடும் பொழுது, அது குட்டி போடும்பொழுது அது என்னத்தை பார்க்கல, அந்த காலெல்லாம் குட்டி போடுன்னு சொல்லி அதெல்லாம் அந்த காலத்தே டெக்னிக்கை படிச்சு வச்சிருக்கான். அப்படி பண்ணி 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 பைபிள் சொல்லுது, நீங்கள் வாசித்து பாருங்க. இந்த யாக்கோவனுடைய மந்தை பார்த்தீங்கன்னா லாபானுடைய மந்தைகளோட பெருசாயிட்டான். நைட்டோட நைட்டா அவன் ஆடுகளெல்லாம் வட்டிட்டு வரான். காலையில் லாபம் இருந்துச்சு பார்க்க, என்னப்பா ஆட்டை கூட்டமே காணும், கொஞ்சமாக இருக்குது. அப்போ அவங்க எல்லாம் ஐயா நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, பெரும் ஆடு அவனுக்குள்ளே தான், பெரிய ஒட்டகம் அவனுக்குள்ளே தான், எல்லாம் கொண்டு போயிட்டான். அசந்து போயிட்டான். என்னடா இது, நம்ம மந்தையை நம்ம செட்டப்பே காணாம போயிட்டே. ரொம்ப கோபம் கொள்றான். இவனை பிடிச்சான். அதோட பார்த்தீங்கன்னா அவனுடைய அதிர்ஷ்ட தேவதை அப்படி ஒரு விக்கிரத்தை வச்சிருந்தான், அதையும் காணும். ஆகவே ரொம்ப மூட் அவுட் ஆகி கோபத்தோட இவனை விட்டானா பாரு, மறுபடியும் பிடிச்சி கொண்டு வந்து வேலைக்கு வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். கிளம்புற வேளையில கர்த்தர் தரிசனமாகி அவனை தொடாத, அவன் மேலே கையை போட்டினா அவனுக்கு ஆபத்து. கட்டி போடுகிறார், கட்டி போடுகிறார். நண்பர்களே, அவனோடு வந்து சமாதான உடன்படிக்கை பண்ணிட்டு போறாங்க. இதான் கர்த்தர். நீ உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை பார்க்கிறா, பிரச்சனைகளை பார்க்கிறா, இதோட முடிஞ்சு போயிரும் நினைக்கிறா. ஆனால் அதை கட்டி போடுகிற வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டவர் மாத்திரமல்ல, உனக்கு எதிராக வருகிற காரியங்களையும் ஆண்டவராலே கட்டி போட முடியும். அதை மறந்துடக்கூடாது. கட்டி போட முடியும். காரியங்களை மாற்றி அமைக்க ஆண்டவரால் முடியும். யோசித்து பாருங்க. நம்ம சொல்லப்படுற அவமானங்கள், வேதனைகள், முதல்ல அபகரித்து எடுக்க வேண்டும் என்றவளை ஆண்டவர் கட்டி போட்டார். இரண்டாவது அழிக்க வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும் என்றவளை கட்டி போட்டார். மூன்றாவது, இதனால் நமக்கு அவமானம் வந்துடும். இவட கல்யாணம் பண்ணா நான் வாழ்க்கையே தொலைஞ்சுது, இதோட முடிஞ்சு போகுது என்னெல்லாம் யோசித்து
யோசேப்பு ஒரு முடிவு பண்ணுறான். அவளை எப்படி தள்ளி விடலாம், மரியாதை எப்படியாவது வெளியே தள்ளி விட்டுலாமே, என்னதாவது ஒன்று சொல்லி நம்ம நல்ல பிள்ளை ஆயிடலாம், அவளையும் காப்பாற்றணும் எப்படி சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து யோசனை 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 ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அவமானத்திலிருந்து வெளியே வருவது எப்படி, நானும் தப்பிக்கணும், அவளையும் காப்பாற்றணும், ஆனால் ரொம்ப ரகசியமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். என் பறையும் காப்பாற்றிக்கணும், மரியாதையும் காப்பாற்றணும், என்ன செய்ய? இரவிலே தூதன் தரிசனமாகி அவனுடைய எண்ணத்திற்கு ஒரு கட்டு போட்டு வைக்கிறான். அவளை நீ தள்ளாதப்பா, அவளை ஏற்றுக்கொள், அது தேவனால் உண்டான திட்டம் என்று கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன் காரியங்களில் எல்லாவற்றையும் ஆண்டோட கண்ட்ரோலுக்கு கொடு, ஆண்டவரால் கட்டி போட முடியும். ஏன் அந்த கொந்தளித்த புயல் அப்படி கொந்தளிச்சுட்டு வருது, இறையாதை அமைதலாயிரணும்னு அதை கட்டி போட்டா இல்லையா? ஏன் முடியாது? ஏன் முடியாது? கடலே கட்டி போட தெரிஞ்ச ஆண்டவரால் ஓம் பிரச்சனைகளை கட்டி போட முடியாதா? சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்ட அதே ஆண்டவர் இன்னைக்கு காலையில் உண்டு. இந்த நல்ல இனிய நாளை, மற்றொரு இனிய நாளை உனக்கு தந்திருப்பது உனக்கு எதிராய் பிரச்சனை உருவாக்குவதற்கல்ல, உனக்கு எதிராய் உருவாக்குகிற பிரச்சனைகளை ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். யாரெல்லாம் வாயை திறந்தாங்களோ அந்த வாய்கள் அடைக்கப் போகிறது, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த உணர்வோடு இந்த நாளுக்குள்ளே ஆண்டவரே, தானியேலின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஸ்தோத்தரித்து இந்த நாளுக்குள்ளே பிரவேசியுங்கள். இந்த நாள் ஒரு இன்பமான நாளாய் மாறும். ஆமேன், ஆமேன்.